காந்தியோட எளிமை வந்து காஸ்டியூம் பார்க்கறதுக்கு இருக்கணும். ஆனா, அத அவர் மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. எங்க போனாலும் அதோட இருக்குது. ஆட்டுப்பால் குடிப்பாருங்கிறது, ஆட்டுப்பால் கிடைக்காத இடத்துல ஆட்டுப்பால் கொண்டு வரது சிரமமான ஒண்ணு. அப்ப காந்தி வந்து குளிர் பிரதேசமான பகுதிகள்ல கூட டெல்லி மாரி கடும் குளிர்ல நீங்க சொட்டர் கூட போடாம இருக்க முடியாது அங்க போயிருந்தீங்கன்னா. அவ்வளோ கடுமையா இருக்கும். வெயில் காலத்துல நல்லா இருக்கும் டெல்லியில. ஆனா வெயில் காலத்துல மட்டும் இல்ல, கடும் குளிரான காலத்திலயும் காந்தி அந்த உடைய மெயின்டெயின் பண்ணாரு. ஏன்? அப்ப கடும் குளிரான காலங்கள்ல அத மெயின்டெயின் பண்றதுக்கு இன்னும் செலவு பண்ணணும் நீங்க. ஏன் மெயின்டெயின் பண்றாருன்னா, அது ஒரு பொலிட்டிக்கலா அது என்ன பண்றாருன்னா, அது எளிமைய அத வந்து மெயின்டெயின் பண்றாரு. ஒரு அரசியல் குறியீடா மெயின்டெயின் பண்றாரு. இல்ல வட்டமேசை மாநாட்டிலயும் அப்படிதான் அதாங்க கலந்துக்கிட்டாரு. அத மெயின்டெயின் தன்னோட அடையாளமாக மெயின்டெயின் பண்றாரு. எளிமையை ரிச்சா மாத்திட்டாரு அவரு. அத மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்க இல்ல அது அது வந்து உழைக்கும் மக்களோட அடையாளம். அப்படி இல்ல. அ, அ. அப்படி இல்ல. அது வந்து என்னன்னா, தன்ன வந்து அப்படி அடையாளப்பட அதாவது உழைக்கும் மக்களோட நான் எளிமையா இருக்கிறேன்னு காட்டுவதற்காக அத பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவரு எளிமையா இருந்திருந்தாலும், அவர் தங்குற இடம் பிர்லா மந்திர்ல தான் தங்குவாரு. தங்குற இடத்துல எளிமையா இல்ல. நீங்க டெல்லியில எங்க கடைசியா அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது எங்க இருந்தாருன்னா, பிர்லா மந்திர்ல இருந்தாரு. அப்ப டாடா, பிர்லா இந்த மாரியான முதலாளிகளோட பங்களால அவங்க தான் தங்கி இருக்கிறாரு. அப்ப எளிமைங்கிறது என்னது? அப்ப புறத்தோற்றத்தில் எளிமையை காட்டுவதற்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறாரு. அப்ப இன்னொரு கேள்வி வரலாம். அப்ப அம்பேத்கர் மட்டும் கோட் சூட் போட்டிருந்தாரா? அவர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அம்பேத்கர் ஏன் கோட் ஷூட் போட்டாருங்கிறது ஒரு அரசியல் இருக்குது. அதே மாரி டெல்லி மாரி கடுங்குளிர்ல கூட காந்தி வந்து இந்த மாரியான திறந்த மார்போட போட்டு எவ்வளோ பண்ணாரு. அப்ப திட்டமிட்ட காஸ்டியூம் சொன்னா, டெல்லி மாரி கடுங்குளிரான கடும் வெயில் அடிக்கிற காலத்துல கூட அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டாரு. அது நியாயமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அது நியாயம் இருக்கும். ஆனா அதுல ஒரு காரியம் இருக்கு. இவர் எப்படி எளிமைய மெயின்டெயின் பண்ணாரோ, அது மாரி அவர் வந்து ரிச்சா மெயின்டெயின் பண்ணாரு. ஏன் அத மெயின்டெயின் பண்ணாருன்னா, அவரோட உடை நல்லா நீங்க அம்பேத்கர பார்த்தீங்கன்னா, அவர் உடையிலிருந்து, உட்கார்ற பொசிஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு மிடுக்கு இருக்கும். ஏன்னா, அவர் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தலித் மக்களின் ஒரு பிரதிநிதியா இருக்கிறாரு. அவரோட பணிவு, அவர் கூனிக்குறுகி யார் முன்னால உட்கார்றது, பணிவா இருப்பது என்பது அவரு இல்ல. ஒட்டுமொத்த மக்களும் அத பார்த்துருவாங்க. ஆனா அவரோட இயல்பே என்னன்னா அப்படிதான். அவர் எப்பவுமே ராயல் ஏன் படுத்துறாருன்னா, என்னைய வந்து நீ வந்து வேட்டி கூட கட்டக்கூடாது, துண்டு கூட கட்டக்கூடாதுன்னு சொன்னதுல நான் ராயலா இருப்பேன் அப்படிங்கிறத மத்த மக்களுக்கு நம்ம எப்பவுமே ராயலா இருக்கணும்னு காட்டுவதற்காக என்ன பண்றாரு, கோட் சூட் போடுறாரு. எங்க போட்டாலும் கோட் சூட் போடுவதற்கான அவருக்கு தெரியும். கோட் சூட் எல்லா இடத்துலயும் போடணும்னு அவசியம் அவருக்கு இல்ல. ஆனாலும் ஏன் கோட் சூட் போடுறார்? இந்த குறியீடு என்னை பின்பற்றுகிற இந்த சமூகத்தில் என்னைய வந்து சட்டையே போடக்கூடாதுன்னு சொல்லி அத வாங்கிக்கோ கோட் சூட்டுங்கிற ஒரு எதிர்ப்பு அரசியல் தன்னோட உடையில காட்டுறாரு. பாடி லாங்குவேஜ்ல அப்படித்தான் இருப்பாரு. நீங்க அம்பேத்கர் போட்டோவ எங்கேயாவது தேடி அவர் கால் மேல் கால் போடாத போட்டோ ஏதாவது ஒண்ணு காமிச்சிருங்க. நீங்க அப்படி பார்க்க முடியாது. அது லிட்டரலா பண்ணுவாரு. எவ்வளவு பெரிய காந்தியா இருந்தாலும், நேருவா இருந்தாலும், வெள்ளைக்காரனா இருந்தாலும், எங்க இருந்தாலும் கால் மேல கால சாதாரணமா அப்படி ஃபோல்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படி தூக்கி அப்படி வைப்பாரு. தலை மேல வைக்கிற மாரி, அடுத்தவங்க தலை மேல உட்கார்ற மாரி வச்சிருப்பாரு. ஃபோட்டோஸ்லாம் போஸ் குடுத்தாருன்னா, ஸ்டைலா வந்து செவுத்துல கால வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ குடுப்பாரு. இதெல்லாம் என்னன்னா, மக்களுக்கு அரசியல் படுத்துறது.